ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடி தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் செடி பூ நிறையா பூத்துருக்கு. வேறு புடலைங்க கூட காய்ச்சிருப்பாருங்க நம்ம மாடி தோட்டத்தில். பாருங்கள், இயற்கையான விளைஞ்ச புடலைங்காய், முல்லை செடி, ரோஸ் பூ நிறையா இருக்குது. மூலிகை செடிகள் எல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் புடலைங்காய் அறுவடை எப்படி செய்தது பார்க்க போகிறோம். வாங்கள் புடலைங்காய் அறுவடை செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடலங்காய் செடி தானாக வளர்ந்தது தான். நான் உரம் போட்டேன், காய்கறி உரம். அதுலேருந்து தானாக வளர்ந்தது, விதைய போடலை. பட் ஒரு காய் காய்ச்சிட்டு அதை பறிப்போம், பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பறிப்போம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பறிச்சாச்சு பாருங்கள், பறிச்சிட்டேன் புடலங்காய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடலங்காய் எப்படியும் ஒரு 1/4 கிலோ இருக்கும். நான் மாடி தோட்டத்தில் இயற்கையாக விளைய வச்சது. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் இயற்கையாக விளைய வைங்க புடலங்காய். பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.